ஸ்டாச்சு பேசக்கூடாது. அப்ப நீங்க பேசக்கூடாது. ஸ்டார் வேணாம், ஸ்டாச்சுவா இருக்க வேணாம். முடிஞ்சா எல்லாரும் ஸ்டாச்சுவா வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா வந்து நல்லா சோப் போட்டுட்டு போறீங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. காலையிலே வீட்டுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து. அதாவது எல்லாரும் லிவிங் ஹால்ல உட்காந்துருக்காங்க. அப்ப சபரி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு விஷயம் பேசணும், நான் பேசக்கூடாதா ஸ்டாச்சு, பட் ஆனா நான் பேச போறேன்னு சொல்லிட்டு அவர் போகும்போது திவ்யா கணேஷ் அங்க வந்து ஒரு கவுண்டர் கொடுத்தாங்க. பேசக்கூடாதுன்னு அப்புறம் எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு உடனே நம்ம சபரி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பரவாயில்ல நான் 0 பாயிண்ட் எடுத்துக்கிறேன், ஸ்டார்லாம் தேவையில்ல, நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அங்க நின்று பேசும்போது இங்க இருந்து நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து, நான் சொல்றதெல்லாம் யாரும் கேட்கறது இல்லப்பா, அசிஸ்டன்ட் மேனேஜர் சொன்னா மட்டும் எல்லாரும் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. அப்ப உடனே வந்து அமித் பார்கவ் வந்து இப்ப மீட்டிங் போயிட்டு இருக்கு, யாரும் பேச வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம திவ்யா கணேஷ் வந்து, சார் நான் உங்ககிட்ட பேசவே இல்லை சார், நான் அங்கதான் சார் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன மீட்டிங் போயிட்டு இருக்குமா அப்படின்னு அமித் பார்கவ் மறுபடியும் சொல்ல, இல்லங்க நான் உங்ககிட்ட பேசவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி நம்ம திவ்யா கணேஷ் வந்து அமித் பார்கவ் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடுறத பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து நம்ம சபரி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் மட்டும் இங்க ஸ்டாச்சுவா இருக்குது பத்தாது, நீங்களே இங்க வந்து ஸ்டாச்சுவா இருக்க கத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க வந்து கத்துறவங்களா ஒரு டீம்ல இருங்க, கத்தாதவங்களா ஒரு டீம்ல இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம திவ்யா கணேஷ் மறுபடியும் ஒரு கவுண்டர் கொடுத்தாங்க. அதாவது இதுலயாவது நீங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கீங்களா அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் இந்த சபை கலந்து விட்டது. இங்க இருந்து அவங்க வெளியே போகும்போது சபரி மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது நம்ம திவ்யா கணேஷ் சொன்னாங்களா, இதுலயாவது ஒத்துமையா இருக்கீங்களான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு, அப்ப கத்திர டீம்ல எப்படி ஒத்துமையா இருக்கீங்கன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சபரி ஒரு கவுண்டர் போட, நம்ம திவ்யா கணேஷ் வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து சோப் போடாதீங்க அப்படின்ற மாதிரி அங்க சபரிய நோஸ் கட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் எதனால நடக்குதுன்னா, நேற்று நைட்ல இருந்தே இந்த வீட்டுல ரொம்ப பெரிய சண்டை போயிட்டு இருக்கு மக்களே. நீங்க இந்த ப்ரோமோட நல்லா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. சாண்ட்ரா அவர்கள் யூனிஃபார்ம்ல இருந்திருக்க மாட்டாங்க. சாண்ட்ரா வந்து குவைட் பண்றேன் நான் இந்த போஸ்டிங்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வரதை பார்க்க முடிஞ்சது. நேற்று நைட் வீட்டுல அவ்வளவு பெரிய சண்டை நடந்தது. அதாவது மார்னிங்ல சண்டை போட மாட்டேங்காங்க, நைட்ல நல்லா கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கானுங்கன்ற மாதிரி தான் இருக்கு. நைட்டு சபரிலாம் வந்து ரொம்ப பாவமா இருந்தாப்புல. அதாவது சபரி இது வரைக்கும் எங்கேயும் போய் சாப்பாடு நான் பார்த்ததே இல்லை. யாராவது அவர்கிட்ட இருக்கிற சாப்பாடை பகிர்ந்து கொடுத்துதான் பார்த்துருக்க முடியும். பட் ஆனா நேற்று அவர் போயிட்டு நம்ம வியன்னா கிட்டே எனக்கு சாப்பாடு வேணும், பசி எடுக்குன்ற மாதிரியே கேட்டாப்ல. அப்படி இருந்தா அங்க சாப்பாடு இல்ல அப்படின்னு சொல்ற சுச்சுவேஷன் வந்து வியன்னாக்கு வந்துச்சு. அதனால வியன்னா வந்து சாப்பாடு இங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சபரி மூஞ்சிலாம் மாறிச்சு. மறுபடியும் ஏதோ ஒன்று ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது சபரி ஆஹா எனக்கு வேணான்னு சொல்றதையும் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. சாண்ட்ரா எதுக்கு வந்து யூனிஃபார்ம்ல இல்லன்னு பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து அவங்க அந்த சீக்ரெட் டாஸ்கா பண்ணாங்க நேற்று நைட். உண்மையில நிறைய இடத்துல சாண்ட்ரா வந்து தக்லைஃப் கொடுத்தாங்க. பட் ஆனா அவங்களுக்கு இருக்க சீக்ரெட் டாஸ்க்கு அவங்க பண்ணி முடிக்கணும்னு பார்த்தாங்க. அதுக்கு வந்து பிரச்சனை அவர்களோட ஒத்துழைக்கல. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அது வந்து நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அது இருக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.